ஹியூமன் வெல்கம் டு சாணக்யாஸ் ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வர குரூப் 1 ஆர் குரூப் 2 ஆர் குரூப் 4ல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதுலேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் ஒரு 15 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டெலீட் பண்ணியாவது ஆன்சர் அடிக்க முடியும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணிங்கன்னா இதுலேருந்து வர அந்த ஒரு கொஷினை நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். இதெல்லாம் 1 மினிட் தான் இருக்கும் வீடியோ. ஸோ நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா பாகிஸ்தானில் தான் இதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து யூஎன்டிபி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யூஎன்டிபி அதிலேருந்து எவாலுவேட் பண்ணி சொல்லியிருக்காங்க எது அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் HDI வந்து ஒரு 3 கீ டைமென்ஷன்ஸ் இருக்குது. அது ஒன்று பார்த்திங்கன்னா ஹெல்த்தை வச்சு சொல்கிறாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பற்றி வச்சு சொல்கிறாங்க, இன்னொன்று எக்கனாமி வச்சு சொல்கிறாங்க இந்த கொஷின்ஸை. ஸோ இதில் நம்ம என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. HDI வந்து எப்போ க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆன்சர் இஸ் 41990 1990. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் GDI எப்போ க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா 1995. ஹியூமன் பவர்ட்டி இண்டெக்ஸ் எப்போ க்ரியேட் பண்ணாங்கன்னா 1997. அடுத்தது மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எப்போ க்ரியேட் பண்ணாங்கன்னா 2000 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மில்லேனியம் அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக 2000 அப்படின்னு சொல்லிடலாம், மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ரைட்டா, அடுத்த கொஷின் பார்ப்போம். அடுத்த கொஷினில் உங்களுக்கு வந்து த மாடல் பேஸ்ட் ஆன் த தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எதை வச்சு பண்ணாங்க அப்படின்னா அதை நான் சொன்னல UNDP ப்ரோக்ராம் மாடல். ஸோ தட் இஸ் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாடல். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அதை ஈஸியாக பண்ணிடலாம். தமிழ்நாட்டில் மனிதவள அதுதான் ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் மாதிரி தமிழில் கொடுத்துருக்காங்க, அது இங்கிலீஷில் படிச்சிருக்கோம். விச் டிஸ்ட்ரிக்ட் ஹேவிங் த ஹையஸ்ட் HDI தமிழ்நாடு இது கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக 2025 ஆர் 26 எல்லாத்துலேயுமே கன்னியாகுமரி தான் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்லேயும் கன்னியாகுமரி தான் ஃபஸ்ட்டு இருக்குது ஹையஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோயஸ்ட் வந்து அரியலூர் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டா ஈஸி. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த பேஸ்ட் ஆஃப் எதை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி கேட்டிருக்காங்க, பர்த் ரேட், டெத் ரேட் கேட்டிருக்காங்க. அது இல்லை, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நான் உங்கள்கிட்ட 3 சொன்னேன், 3 கீ ஸ்ட்ரக்சர்ஸ் சொன்னேன். ஒன்று எஜுகேஷன், இன்னொன்று ஹெல்த்து, இன்னொன்று எக்கானமி அப்படின்னு சொன்னேன். ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து உங்களுக்கு ஹெல்த்தில் வர்றதால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு was published first human development report in the year of 2003. Government of Tamil Nadu was published a human development report in the year of 2003. அப்போது ஃபஸ்ட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் எந்த வருஷம்னா 2003. ஸோ தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா SDG நிதி ஆயோக் அறிக்கையின்படி தமிழ்நாட்டு நிலையான வளர்ச்சி இலக்கு 2019 குறிப்பிட்ட மாநிலங்கள் வரிசையில் டேஷ் இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டோட வளர்ச்சி இது வந்து பார்த்திங்கன்னா தேர்டுன்னு வருது. ஸோ இது எல்லாமே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட ரிலேட்டட் தான். ஹையஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எங்கன்னு கேட்டோன்னா கன்னியாகுமரி. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரி, விருதுநகர், அதுக்கப்புறம் வந்து 5 வந்து தூத்துக்குடி. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் பார்த்துங்க ஆல்மோஸ்ட் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே அப்படி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எதை வச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், GNI per capital income. ரைட்டா, GNI அதான் எக்கானமியில் per capital income வந்துடுது, எஜுகேஷனில் எஜுகேஷன் இண்டெக்ஸ் வந்துடுது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ் வந்து ஹெல்த்தில் வந்துடுது. ஸோ இந்த 3 வச்சு தான் பண்ணுறாங்க. இது அடிக்கடி கேட்குறாங்க, இந்த கொஷினை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2013-14 த ஃபஸ்ட் ரேங்க் இன் HDI அட்டைன்ட் பை டேஷ் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான். இப்போ கரண்ட்லேயும் கன்னியாகுமரி தான். அது கேட்டால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 2014-15 ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 2014 படி தமிழக மாநிலத்தில் பாலின சமத்துவத்தின் குறியீடு முதன்மையாக விளங்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அது நீலகிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அறிக்கையின்படி வறுமை குறியீடு என்ன, எந்த இடத்துல இருக்குது, எந்த மாவட்டத்தில் முதன்மை அதிக வறுமை குறியீடு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர்ட்டி இண்டெக்ஸ் அது எங்கே அப்படின்னா தருமபுரி. ஸோ இது நீங்கள் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம், ஈஸியாக அடிச்சிடலாம். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கியுள்ளது அப்படின்னா அரியலூர். இது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2017 படி டேஷ் மாவட்டம்
முதலிடம் வைக்கிறது அப்படின்னா கன்னியாகுமரி. இவ்வளோ தாங்க ஹெச்டிஐ பொறுத்தளவுக்கு பேஸான கொஷின். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டாலே கண்டிப்பாக நீங்கள் டெலீட் பண்ணியாத ஆன்சர் அடிக்க முடியும். ஸோ இந்த கண்டென்ட்டை பார்த்துங்க. ஹெச்டிஐனா என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் கொடுக்குற இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸோட ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ யார் யாருக்கெல்லாம் படிக்கிறாங்களோ ஷேர் பண்ணுங்கள். யாராவது கிளாஸ் ஆஃப்லைன் ஜாயின் பண்ணணும், இல்லை உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் நம்பர் 8122623252. ஸோ விழுப்புரம் நாங்கள் லொக்கேட் பண்ணியிருக்கோம். 15 இயர்ஸ் ஒரு 1000 பீப்புளை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.